ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்கோ ட்ரேடிங் ஈரால ஆப்ஷன் பையர்ஸ் எப்படி வந்து மார்னிங் 1 ஹவர் மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ட்ரேடிங்கில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போது ஆக்சுவல் டேட்டா படி கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ட்ரேடிங் வந்து ஆல்கோக்கு போயிடுச்சு நிஃப்டியில். ஸோ அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சடன் ஸ்பைக்ஸு அண்ட் மொமெண்டம் அண்ட் தீட்டாடிக்கு இருக்கிற இடத்துல எப்படி ஒரு ஆப்ஷன் பையரால் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM-இன் சான்றிதழ் மற்றும் RIASB-இன் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் 2026 டேட்டா படி 70% ஆஃப் த ஆல் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் இன்க்ளூடிங் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்கோவில் தான் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல்கோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ரீட்டைலர்ஸோட ஆல்கோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் மூலமாக அதை கனெக்ட் பண்ணி ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வாங்கி நம்ம அதில் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த ஆல்கோவில் தான் இந்த ட்ரேட் நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு. இந்த ட்ரேடிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்கும் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸும் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க. நம்ம ஜேன் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அவங்க எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி செல் பண்ணாங்களோ அந்த மாதிரி ட்ரேடிங்கோட வால்யூமை வந்து பெனட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து பீட் பண்ணி இன்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ப்ராப் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஆல்கோ ட்ரேடிங்கோட டொமைனே வந்து ரூல் பண்ணுறாங்க. பாருங்கள், 67% ஆஃப் த டோட்டல் ட்ரேடிங் வால்யூம் வந்து ஹெச்எஃப்டிலேருந்து வருது. அப்படின்னா என்னென்னா இந்த டோட்டல் 70%ல் 3% தான் அதர் ட்ரேடிங் ஆல்கோஸ். ஹெச்எஃப்டினா ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து இப்போ நம்ம பண்ணுறதுனா ஹெச்எஃப்டியே கிடையாது. ஹெச்எஃப்டினா தனி சர்வர் வச்சு டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆர்டர் பஞ்ச் ஆகணும். நடுவில் இருக்க நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து கம்மியாகணும். இப்போ நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஆல்கோ டிசைன் பண்ணுறோம், நம்ம ஒரு சர்வர்லேயோ அல்லது நம்மளோட லேப்டாப்லேருந்து ரன் பண்ணுறோம். அங்கேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர் டெர்மினலுக்கு போகுது, புரோக்கர் டெர்மினல்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இந்த மாதிரி ஆர்டர் ஜம்ப் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகும்போது நமக்கு லேட்டன்சி அதிகமாக இருக்கும். ஹெச்எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ராக்ஷனல் செகண்ட்ஸில் நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணால் அதை போயிட்டு நம்ம ஆர்டர் போய் அங்கே பஞ்ச் ஆகிற கேப்பில் மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்டில் அவங்க ஆர்டர் போய் பஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங் தான் இப்போ ஹைலி டாமினேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அவங்க கூட ஆல்ரெடி வந்து ஆப்ஷன் பையர்ஸு வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க தான் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஆப்ஷனுங்கிற டிவைஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் செல்லருக்காக டிவைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப்டி ட்ரேடிங் வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரீட்டைல் ட்ரேடர்ஸும் அதர் பார்ட்டிசிபெண்ட்ஸும் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மார்னிங் 1 ஹவரில் வந்து மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெய்லி ஒரு ட்ரேடு தான் நம்ம பிளான் பண்ணுறோம். ஒரு ட்ரேட் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வர மாதிரியான 1 ஹவர் ஆப்ஷன் ஸ்கேல்பர் வந்து நான் உங்களுக்கு என்டையர் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு கிளியராக இங்கேயே கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது. இதுக்கான ஒரு கஸ்டம் இண்டிகேட்டரும் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் புட்டு அந்த டைரக்ஷன்ஸு, எந்த டைரெக்ஷனில் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்னா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், புட்டுனா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், காலோட ட்ரெண்ட் என்ன, புட்டோட ட்ரெண்ட் என்ன, நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் என்ன, அண்டு இங்கே வந்து ஆப்ஷனில் ஒரு பயஸ் லெவல், இதுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் பேரிஷுங்கிற பயஸு, அண்டு என்ட்ரி டைப்பு, ஒரு என்ட்ரி டைப் 1 மினிட்ல அதுக்கு சப்போர்ட்டிங் ட்ரெண்டு சர்க்கிள்ஸ்னு சொல்லி எல்லாமே நான் ஒரே இதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கோர்ஸ் வீடியோவை நீங்கள் இங்கே கிளியராக பார்த்துக்கலாம், ஓப்பனாகவே பார்த்துக்கலாம். 1 ஹவர் வீடியோ இருக்குது. ஏன் வந்துட்டு நான் இந்த 1 ஹவர்லாம் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறத இன்னும் எலாபரேட்டாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் டெமோ இருக்குது. 5 ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு டெமோ கொடுப்பாங்க. வாங்கி லைவில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வந்துட்டு நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இதிலே பாருங்கள், இந்த 23rd நம்ம இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த டே
மார்க்கெட் காலையிலேருந்து இங்கே பாருங்கள் 12 மணி வரைக்கும் ஐடியலாக இருந்தது. 12 மணிக்கு இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை வந்து 135, இந்த கேண்டிலோட ஹை பாருங்கள் 172, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்டு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 75 பாயிண்ட் ஒரு 3 நிமிஷத்தில் வந்து மூவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள ஒரு 70 பாயிண்ட் ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கிற நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் அழகாக ட்ரிகர் ஆகாமல் ஜம்ப் ஆகி போயிடும். ஓகேங்களா? என்னதான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தாலும் ஜம்ப் ஆகி போயிடும். இங்கே பாருங்கள், காலையில் மார்க்கெட்டு இந்த இடத்துல இந்த ஹை பாருங்கள் 333, 3 கேண்டிலில் பாருங்கள் உங்களுக்கு 256. அப்போ கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டு 3 கேண்டிலில் வந்து வந்திருக்கு. 3 நிமிஷம் தான் இது. 3 கேண்டில்னா சாரி, இது 5 மினிட்ஸு 15 நிமிஷத்தில் வந்திருக்கு. இதுவே 1 மினிட்ல பார்த்தோம்னாலும் இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கும். 30 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட்டு, சில நாள் வந்து 70 பாயிண்ட்லாம் கூட ஸ்பைக் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து புல்லிஷில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹை பாருங்கள் 280, இந்த கேண்டில் லோ பாருங்கள் 240, 40 பாயிண்ட்டு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா காஸ்ட்டுக்கு கீழே வந்துடுது. ஒரே கேண்டிலில் 1 மினிட் நம்ம டிசைட் பண்ணுறதுக்குள்ள. அதுக்கப்புறம் நம்ம காஸ்ட்டுக்கு வந்துடுச்சு வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம்னா அடுத்த 2 கேண்டிலில் நமக்கு கீழே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு பாருங்கள், 208, 279. அப்போ 70 பாயிண்ட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வந்து மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சடன் மூவ்மெண்ட் வந்து அதுவும் ஐடியலாக இருந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஐடியலாகவே இருக்குது மார்க்கெட்டு. இப்போ இந்த இடத்துல எல்லாமே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து கால். இந்த இடத்துல காலில் பாருங்கள் இந்த ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் இருந்தது. எப்போ வரைக்கும் 12:30 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் 12:30க்கு மேலே பாருங்கள் ஒரே கேண்டிலில் இந்த டே ஃபுல்லாக இங்கே போட்டிருந்த பை போட்டிருந்தவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இங்கே ஒரு கேண்டிலில் ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சடன் ஸ்பைக்ஸ் வந்து நடக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. ஸோ அப்போது ஹோல் டே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடியலாக இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு போய் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், காஸ்ட்டுக்கு வந்துட்டு தானே போயிட்டுருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். கடைசியாக ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு பிரேக் பண்ணி போயிடும். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹை பாருங்கள் 281, இந்த லோ பாருங்கள் 210, 70-80 பாயிண்ட் வந்து 4 நிமிஷத்தில் வந்துடுச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பிரேக் ஆகிறது இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், சடனாக கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல லோ இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. அதே மாதிரி இங்கே போட்டிருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து 1, 2, 3 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்த லோ ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இங்கே கட் பண்ணுது. இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் சடனாக வந்து கட் பண்ணுது. அது வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணவங்க எல்லாரையுமே வந்துட்டு அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நான் வந்து கிளியராக சொல்கிறேன், காலையில் ட்ரேடு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக, ஏன்னா காலையில் ட்ரேடு வந்து நமக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே மார்க்கெட் டைரக்ஷன் என்னன்னு தெரியும். ஓவராலாக மார்க்கெட் எந்த டைரக்ஷன் இன்றைக்கி போகணும் ஒரு ஒப்பீனியன் நம்ம காலையிலேருந்து ப்ரீ மார்க்கெட் ஸ்டடி ரிப்போர்ட்லாம் படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். அப்புறம் என்எஸ்சியோட ப்ரீ மார்க்கெட்டில் ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்டு ஓப்பன் ஆகி ஸ்பாட்டில் ஓஆர்பி எந்த சைட் பிரேக் பண்ணி போகுதோ அதை வச்சே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணுங்கிறத சொல்லிடும். இப்போ கால் டைரக்ஷன் போனால் எந்த ஸ்ட்ரைக்கு, புட்டுனா எந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிடும். அது கன்ஃபார்மிங்க்கு கால் புட்டு அதே புல்லிஷில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு லெவலுக்கு மேலே இருக்கான்னு மல்டிபிள் 3 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இங்கே வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலையில் ட்ரேட் மட்டும் நம்ம படிக்கிறது பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாள் பாருங்கள் 25th காலையில் இங்கே ஒரு மூமெண்ட்டு, இங்கே ஒரு மூமெண்ட்டு, மணி 10 ஆயிடுச்சு. 10:30க்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட 11:45 வரைக்கும் 2 மணி நேரம் ஒரே ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக பிரேக் பண்ணிவிட்டு மூவ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேஷன்ஸ் இல்லாமல் இருந்தால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா கூட, அல்லது இவ்வளோ நேரம் ஸ்லோவாக தானே இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுறதுக்கோ நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கோ இடம் இல்லாமல் ப்ரைஸ் வந்து நம்மளை தாண்டி போயிடும். ஸோ இதில் வந்து 1:1 எடுக்கிறதே கஷ்டம் ஆப்ஷனில். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சடனாக அதிகமான ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த ரீசன்னால தான் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ட்ரேடு ஒரு 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆப்ஷனில் ஒரு 50%ம், ஈக்விட்டியில் வந்து ஈக்விட்டி இருக்கு இல்லைங்களா, 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் டெய்லி ஒரு 3 ட்ரேடு ரிஸ்க்கை டிவைட் பண்ணி எடுத்து அதில் ஒரு 50% கேபிட்டலை எம்ப்ளாய் பண்ணி நீங்கள் பேலன்ஸாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த 70% அப்படிங்கிறது இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 50% தான் இருந்தது. எவ்ரி இயர் 10% க்ரோத் ரேட் இருக்குது. இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸில் இப்போ தான் ஆல்கோ ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து செபியில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போது இது வந்து இன்னும் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகும்போது உங்களுக்கு இந்த 70%ங்கிறது 80-90% வரைக்கும் கூட ஆல்கோ ட்ரேடிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸும் ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்கும் தான் டாமினேட் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு அகைன்ஸ்டாக அவங்க கேபிட்டலுக்கும் அவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜிக்கு அகைன்ஸ்டாக ரீட்டைல் ட்ரேடர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஆல்கோவும் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இதை யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மார்னிங் 1 ஹவரோட இது எப்படி வந்து மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்தந்த ஸ்ட்ரைக்கு 23, 24, 25, 29 இன்னைக்கு எக்ஸ்பைரி 30க்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கான 1 மினிட் சார்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 23 அன்னைக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலையில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து மார்க்கெட் செல்லில் தான் இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு கால் புல்லிஷ் ஆகுது, லெவலையும் கிராஸ் பண்ணி போகுது. காலையில் ட்ரேட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ரேட் முடிஞ்சோடனே நம்ம வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அடுத்த நாள் பாருங்கள் 24 காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு அது காஸ்ட் டு காஸ்ட் வந்துருச்சு. செகண்ட் ட்ரேடு அது ஒரு மொமெண்டம் கொடுத்துருச்சு. 10:30 மணி ஆயிடுச்சு, நமக்கு ட்ரேடு கிடையாது அதுக்கு மேலே. அதோட நமக்கு ட்ரேடு முடிஞ்சிருச்சு. தேர்ட் டேவும் பாருங்கள் காலையில் இங்கே ஒரு புல்லிஷ் மூவு, செகண்ட் இங்கே ஒரு புல்லிஷ் மூவு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு லெவலுக்கு மேலே இருக்கிறது தான் நம்ம எடுக்க போகிறோம். ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த நாள் வந்து பாருங்கள் காலையில் புட்டில் ட்ரேடு ஃபஸ்ட்டு புட்டு செல்லில் இருந்து ஃப்ரெஷ் என்ட்ரி இந்த கேண்டில் உழுவுது, ஒரு மொமெண்டம் ஒரு ட்ரேடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சைட்வேஸ். அதனால தான் சொல்கிறேன், எப்போ சைட்வேஸ் ஆகுது கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது, 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லேயே இருக்குது, சடனாக 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் ஏதாவது ஒரு சைடு இருக்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு போகுது. அதனால் இந்த காலையில் ட்ரேடை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டே. இங்கேயுமே காலையில் வந்தது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முன்னாடி வந்த ட்ரேடு ஒரு சின்ன மொமெண்டம் கொடுத்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கி இங்கே மூவ் ஆயிருக்கு, 10:30க்கு மேலே ஒரு நாள் மூவ் ஆயிருக்குன்னு இதை பார்த்துட்டு நாளைக்கு பண்ணோம்னா அங்கே 10:30க்கு மேலே சைட்வேஸ் இருந்த நாள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் போய் நம்ம மாட்டிக்குவோம். அதனால் எதாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மந்த் ஃபுல்லாக ஒரே கான்செப்ட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் பண்ணிவிட்டு அதை பொறுத்து மந்த் ஆன் மந்த் என்ன பாயிண்ட் கிடைக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டராக இருக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனல்லே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 டேஸ் டெமோவும் இருக்குது. இண்டிகேட்டர் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் ட்ரேட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கிளியராக நான் இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோலையும் கொடுத்துருக்கேன். நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ரேடார்னு சொல்லிட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும், அதே மாதிரி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியுமே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே ஆனால் ஓவரால் மேக்ரோ குளோபல் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு கவரேஜும் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சண்டே ஆனால் டாப் 30 ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டலி அண்ட் மொமெண்டம் இருக்கக்கூடிய டாப் 30 எமர்ஜிங் லீடர் ஸ்டாக்ஸும் வாட்ச் லிஸ்ட்காக நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஜேர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்தராக நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.